பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமுவின் சிஸ்வா பிராய் 2025 எனும் 2025 ஆண்டுக்கான பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி உதவித்திட்ட நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை பினாங்கு கொம்தார் ஆடிட்டோரியத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு தாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பிராய் தொகுதியில் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான பிராய் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த முதல் முயற்சியில் தொகுதியில் உள்ள தகுதி வாய்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் உயர்கல்வி பயணத்தை தொடங்கும்போது அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட 500 ரிங்கிட் முதல் 2000 ரிங்கிட் வரையிலான நிதி உதவியை வழங்கினார். மாணவர்களின் குடும்ப சுமையை குறைப்பதற்கும் நமது இளையோர்கள் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும்போது அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை வழங்குவதற்கும் இந்த திட்டத்தை டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு தொடங்கினார். இந்த 2025 ஆண்டில் சிஸ்வா பிராய் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி முக்கியமானதாக இருந்தாலும் மடிக்கணினிகளை வழங்குவதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று தாம் உணர்ந்ததாக டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு தமது உரையில் குறிப்பிட்டார். ஏனென்றால் ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்தில் நுழைவதற்கு முன்பே ஒரு மடிக்கணினி மிகவும் அவசியமான ஒன்றாகும். மேலும் அவர்களுக்கு தேவையான மிகவும் விலை உயர்ந்த சாதனங்களில் மடிக்கணினியும் ஒன்றாகும். பல குடும்பங்களுக்கு, குறிப்பாக குறைந்த வருமான பின்னணியைச் சேர்ந்தவர்களுக்கு இது மிகவும் பெரிய சுமையாக உள்ளது. உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு இன்று ஒரு மடிக்கணினி ஒரு ஆடம்பரம் அல்ல, ஆனால் ஒரு அடிப்படை தேவை. இது கற்றல், ஆய்வு, தகவல் தொடர்பு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் மாணவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சாதனமாகும். எனவேதான் இந்த ஆண்டுக்கான முயற்சியாக பிராய் தொகுதி மற்றும் பிராய் தொகுதிக்கு வெளியே இருந்து ஒட்டுமொத்தமாக 50 மாணவர்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். குடும்பத்தின் நிதி பின்னணியை கருத்தில் கொண்டு 38 மாணவர்களுக்கு தலா 1800 ரிங்கிட் மதிப்புள்ள மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 4 மாணவர்களுக்கு 1000 ரிங்கிட் முதல் 1500 ரிங்கிட் வரை நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான மொத்த செலவினம் 70,000 ரிங்கிட் ஆகும் என்று டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு தமது உரையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.